இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து தேவ அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள 7 வழிகள் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் 2வது நாளாக தேவ அழைப்பை உறுதிப்படுத்த ஞானம் என்ற வழியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஞானம் என்றவுடனே நமக்கு நீதிமொழிகள் அந்த புத்தகம் தான் நினைவுக்கு வரும். நீதிமொழிகளே ஒரு வசனம் சொல்கிறது. நீதிமொழிகள் 1:7 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 9:10 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ ஞானம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. நம்மில் அநேகர் நினைப்பது உண்டு, ஞானம் என்ற உடனே ஞானம், அறிவு, புத்தி என்று சொல்லி எண்ணி விடுவோம். இன்றைக்கு அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள இந்த ஞானம் எங்கிருந்து வருகிறது? சில சொல்லுவோம்ல, ஞானம் என்பது பரத்திலிருந்து வருகிறது. அறிவு புத்தகத்தின் வாயிலாக நாம் பெறுகிறோம். என்னும் புத்தி இது அனுபவம். இது அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லுவோம். நம்ம அனுபவத்தினால் பெற்றுக்கொள்வது அதுதான் புத்தி. அப்போ இன்றைக்கு சில நேரங்கள்ல நாம் நினைத்து விடுவோம், கல்வி, அறிவு, உலக காரியங்கள்ல நல்லா படித்து நல்ல ஒரு வேலையில இருந்து நல்லா சம்பாதிச்ச உடனே நல்ல ஞானம் அப்படி என்று சொல்லி நம்மளையே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கின்ற ஞானம் வேறு. இந்த ஞானம் புத்தகத்தின் வாயிலாகோ அனுபவத்தின் வாயிலாகோ பெற்றுவிட முடியாது. இன்னும் நாம் என்ன நினைக்கிறோம், சில நேரங்கள்ல சில காரியங்களை நாம் பேசிவிட்டு அல்லது பிரசங்கம், ஆண்டவரை பற்றின செய்தியை சொல்லிவிட்டு அதிக ஞானத்தை பெற்றுவிட்டோம் என்று நினைக்கிறோம். அதல்ல ஞானத்தை குறித்து அநேக காரியங்களை இந்த அந்த காரியங்களை சொல்றாங்க. ஞானம் என்ற உடனே அது புத்திசாலித்தனம், புத்தி, அறிவு, புரிதல், அனுபவம், சாதுரியம் என்னும் அறிவை குறிச்சு சொல்றாங்க. அனுபவ அறிவு, பகுத்தறிவு, உள்ளுணர்வு அறிவுன்னுலாம் சொல்றாங்கன்னு நிறைய காரியங்களை சொல்லலாம். ஆனா தெளிவா புரிஞ்சுக்கணும், ஞானம் என்பது தேவ அழைப்பை நாம் உறுதி கொள்ள வேண்டும் என்றால் நமக்குள்ளே ஞானம் தேவை. அது கர்த்தர் தேவன் தருகின்ற ஞானம், அது ஆண்டவர் மட்டும்தான் தர முடியும். வசனம் சொல்கிறது, சங்கீதம் 111:10 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கின்ற யாவரும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தருக்கு பயப்படுறது ஞானம், அப்போ நம்மளுக்கு நற்புத்தி உண்டு. அப்போ கர்த்தர் நமக்கு தருகிற ஞானத்தினால நம்ம பெர்ஃபெக்டா நம்மையே நாம் ஆராய்ந்து நமக்கு நற்புத்தியை கர்த்தர் கட்டளை இடுகிறார். யோபு 28:18 போடப்பட்டிருக்கு, முத்துக்களை பார்க்கலும் ஞானத்தின் விலை உயர்ந்ததான். இந்த உலகத்துல தங்கம், முத்து, வைடூரியம் இப்படி நிறைய பொருட்களை எல்லாம் வாங்கினாலும் அதை விட விலையேற பெற்றது ஞானம். எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானம் புத்தியை சம்பாதித்து கொள் என்று சொல்லி நீதிமொழிகளை போடப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் நீங்க வாசித்தீங்கன்னா அநேக இடங்களில் ஞானம், புத்தி, அறிவு என்று சொல்லிலாம் அநேக காரியங்களை போடப்பட்டிருக்குது. இந்த உலக அறிவுக்காக நம்ம எவ்வளோ ஓடுறோம், உலகத்துக்காக நம்ம பிள்ளைகளை எப்படியாவது ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க வச்சுக்கணும், 10th நல்ல மார்க் எடுக்கணும், 12th அப்படி சொல்லி டியூஷனுக்கு அனுப்பி அவங்க அறிவை வளர்த்து கொள்ள அநேக இடங்களுக்கு சென்று ஓடிக்கொண்டிருக்கோம்ல. ஆனா இந்த ஞானம் நமக்கு இருக்கிறதா பாருங்க. இன்னும் போடப்பட்டிருக்குது, அரச மரத்தடியில திருமூலரும், புளிய மரத்தடியில நம்மாழ்வாரும், போதி மரத்தடியில புத்தரும் ஞானம் பெற்றிருந்தாராம். அப்போ இந்த உலக அறிவை பெற்றுக்கொள்ள மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஞானத்தை, அவருக்கு பயந்து நடக்கும் போது அந்த ஞானத்தை தருகிறாராம். பாருங்க, இங்க போடப்பட்டிருக்குது, ஞானம் என்பது நமக்கு எப்படி கிடைக்குதா, நான் யார் என்பதை நாம் உணரும் தருவாயிலே நாம் ஞானத்தை பெறுகிறோம். என்னும்
இந்த அந்த ஞானம் எப்படின்னா ஒருவர் மற்றவரிடம் நாம் கொள்வதில்லை, கர்த்தரிடம் இருந்து நாம் பெற்றுக்கொள்வது. ஞானம் என்ற உடனே நமக்கு நினைவுக்கு வருது சாலமோன் ராஜா. அவர் அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ண பின்பதாக ஆண்டவரோடு கேட்கிற, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க என்று சொல்லி கேட்கும்போது கர்த்தர் ஞானத்தை மாத்திரமல்ல அவருக்கு கேளாத ஐஸ்வர்யத்தை எல்லாம் கொடுத்தாருன்னு போடப்பட்டிருக்கு பாருங்க. 1 ராஜாக்கள் 4:29-30 போடப்பட்டிருக்கு. தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததா இருந்ததாம். அவனுடைய ஞானம் மிகவும் சிறந்ததா இருந்தது. பாருங்க, சாலமோன் ராஜாவாக அவன் இருந்த காலத்துல 2 ஸ்திரீகள் நிற்கிறார்கள். அவர்கள் இரவிலே தூங்கும் போது அந்த ஸ்திரீ அவள் அவங்க 2 படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது பிள்ளை மேலே உருண்ட அந்த பிள்ளை மரித்து விடுகிறது. அப்போது இந்த பிள்ளையை அந்த ஸ்திரீயிடம் கொடுத்து விட்டு இந்த ஸ்திரீயிடமிருந்து அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு இதுதான் என்னுடைய பிள்ளை என்று சொல்லி 2 ஸ்திரீகளும் நிற்கிறார்கள். ஆனால் அந்த சாலமோன் ராஜா ஞானமாய் பதில் சொல்கிறார். இந்த பிள்ளையை பெற்ற தாய் யார் என்பதை மிகவும் ஞானமாக கேட்டு அந்த சரியான அந்த பிள்ளையை சரியான தாயிடம் சேர்க்கிறார். இதை பார்த்த ஜனங்கள் சொல்கிறாங்க, 1 ராஜாக்கள் 3:28 தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு பயந்தார்கள். ஜனங்கள் எல்லாம் பயப்படுறாங்க, ராஜாவுக்கு தேவ ஞானம் இருக்குதுன்னு சொல்லி. பாருங்க, வேதாகமத்துல அநேகரை குறித்து அங்க போடப்பட்டிருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. லூக்கா 2:52 இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொல்லி அங்க போடப்பட்டிருக்குது. என்ன அப்போ நம்ம பிள்ளைகள் ஞானம் பெற வேண்டும் நம்ம நினைக்கிறோம்னு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தருகிறார். அவர் சிறு வயதிலே ஞானத்திலே விருத்தி அடைந்தார். நம்ம பிள்ளைகளும் சிறு வயதிலே ஞானம் பெற வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும் என்றும். உபாகம் 34:9 மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள் என்று சொல்லி அங்க போடப்பட்டிருக்குது. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் புத்திரர் அங்க மோசேயை பின்பற்றி வந்தாங்க. அவன் பிறகு மோசே நூனின் குமாரனாக யோசுவா மேல கை வைக்கிறான். அது கை வைத்த உடனே அவன் ஞானம் பெறுகிறான். இன்றைக்கும் கூட இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்குள்ளாக ஒரு எண்ணம் வரும், நம்ம பிள்ளைகள் படிக்க நிறைய பெற்றோர்கள் கவலைப்படுகிற காரியம், பிள்ளைங்க நல்லா இவ்வளோ பெரிய ஸ்கூல்ல சேர்த்தோம், இவ்வளோ செலவு பண்ணியும் இவ்வளோ காரியங்கள் செய்தும் அவங்களுக்கு ஞானம் இல்ல, படிக்க மாட்டேங்காங்கன்னு சொல்றாங்களா? இங்கே மோசே அங்க நூனின் குமாரனாகி யோசுவா மேல கை வைத்தமுடன் அவனுக்கு ஞானம் கிடைச்சது. நம்ம பிள்ளைகளை டெய்லி தினமும் கைகளை வச்சு ஜெபித்து பாருங்க, கர்த்தர் அந்த ஞானத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பார் எனும் தானியேல் 2:20 போடப்பட்டிருக்குது. பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது என்று சொல்லி தானியேல் சொல்றான். அவனுக்கு கிடைத்த ஞானம் யாருக்குரியது? ஆண்டவருக்குரியது. அவனுடைய ஞானத்தை குறித்து அங்க பாபிலோன் மன்னர், அங்க இருக்கிற சாஸ்திரிகள், அங்க இருக்கிற ஜோசியர்கள் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது தானியேலுடைய ஞானம் 10 மடங்கு அதிகமா இருந்துதான். சோ நம்ம இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் வளரணும், ஆண்டவருடைய அழைப்பை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரே ஒரு காரியம் ஞானம். அந்த ஞானம் நமக்கு தேவை, அது பரத்திலிருந்து வருகிறது என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ஞானம் வேண்டும். இயேசுவானவர் ஞானத்துல
அவர் அதிகமா வளர்ந்தாருன்னு போடப்பட்டிருக்கு. அப்போ சாலமோன் ராஜா ஞானத்தை கொடுக்குறார், கர்த்தர் ஐஸ்வர்யத்தெல்லாம் கொடுக்குறார், கேளாத வச்சு கொடுக்குறார். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்குமா, ஆண்டவரே இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் நான் உங்களுடைய அழைப்பை உறுதிப்படுத்தி கொள்ளணும், உங்களுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, மீ ஸ்தோத்திரிக்கு எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்னைக்கு எங்களுக்கும் கூட கர்த்தாவே வரத்தில் இருந்து கிடைக்கிற அந்த ஞானத்தை எங்களுக்கு தாங்க. எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏசப்பா அறிவை வளர்த்துக்கொள்ள நாங்க புத்தகத்தை கொடுக்கிறோம். எங்களுடைய சொந்த புத்தியை ஏசப்பா சம்பாதித்துக்குள்ள அநேக காரியம் போடுவோம். அந்த ஞானத்தை நாங்க பெறாதபடிக்கு நாங்க ஏசப்பா இந்த உலகத்துல காரியத்துக்கு நாங்க ஓடிக்கொண்டிருக்கோம். இந்த ஞானத்தை நீங்க எங்களுக்கு தாங்க. இன்றைக்கு இந்த வார்த்தை எங்களோடு பேசுங்க, உறுதிப்படுத்துங்க. மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமீன். மகிமை மகிமை மகிமை